சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இனி இந்த தேர்விற்குன்னு பார்த்தோம்னா ஒரு 40 நாள் நல்லா பார்த்தோம்னா ஒரு 40 நாள் இருக்குது. ஸோ இந்த 40 நாளுக்கு வினாவிடை பயிற்சியானது நம்ம ஆரம்பிக்கிறோம். செப்டம்பர் 1 உங்களுக்கு வினாவிடை பயிற்சிகள், வெறித்தனமான பயிற்சி, சரிங்களா? ஸோ இங்கே என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் படிக்கணும், எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு பயிற்சியாக இந்த 40 நாளும் உங்களுடன் சுபிக்குழுங்கிற கான்செப்டில் நம்ம நினச்சிரோம் பயணிக்க போகிறோம். ஸோ அதில் இந்த ஜிகேக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் புதுசாக நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 150 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஆன்சரையும் நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் வினாக்கள், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமையக்கூடியது வருவாய் கிராமம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த கிராமங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஏன்னா 6,40,867. 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீத மக்கள் ஊரகங்களில் வசிக்கின்றனர்னா 68.84%. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்னா ஆங்கில எழுத்தாளர் சர் மால்கம் டார்லிங். ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாக உள்ளன. இது இரட்டை நஞ்சாக்கள் என குறிப்பிட்டவர் சுமாசர். தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று சிறியது அழகு என்ற நூலில் விளக்கியவர் யாருன்னா இந்த சுமாச்சர் அவர்கள். PURA என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? அப்துல் கலாம். பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக 2010ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பீட்டர் டைமண்ட். கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ், டேன் மார்டின்கன். பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மை, வேலை காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது என அறிந்து கொள்ள எந்த முறையானது பயன்படுகிறது? அறிந்து கொள்வதற்கு எந்த முறையானது பயன்படுகிறதுனா DMP முறை. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி எத்தனை சதவிகித வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலை உடைமையில் உள்ளனர்? 84%. SSI ஆனது டேஸ் ஆம் ஆண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டத்தின்படி வகைப்படுத்துகிறது. 2006ஆம் ஆண்டு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டத்தின்படி. கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் நிலை ஊரக கடன் சுமை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர்? 73% மக்கள். ஆண்டு இந்திய அரசாங்கம் ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய
ஊரக வங்கிகள் பணிபுரிந்து கொண்டு குழு அமைக்கப்பட்டு வங்கிகள் ஏற்படுத்தப்பட்டன. 1975 வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பு மகளிர் சுய உதவிக்குழு. இந்த மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1992. NAPARD நபார்டு இவற்றின் எந்த திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும்? SHG வங்கி இணைப்பு திட்டம். சிறு குறு நிதி நிறுவனங்களும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் வங்கி எது? முத்ரா வங்கி. இந்த முத்ரா வங்கி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 2015 ஏப்ரல் 8. முக்கியமானது, குறிப்பிடுத்துக்கோங்க. தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2005 ஏப்ரல் 12. 2005 ஏப்ரல் 12. சரிங்களா? ஸோ அடுத்த வினாயன் 22. இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தினரின் நலனுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் அமைப்பு தேசிய ஊரக நல அமைப்பு. ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு ஊரக அங்காடி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் ஊரக சாலை பகுதி எத்தனை கிலோமீட்டர் ஆகும்னா 26.50 லட்சம் கிலோமீட்டர். உலகிலேயே மிகப்பெரிய சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உள்ள நாடு அது. உலகிலேயே மிகப்பெரிய சாலை தொடர்பு வசதி அமைப்பு உள்ள நாடு இந்தியா. 1950-51 ஆண்டில் இந்திய சாலைகளின் நீளம் எவ்வளவாக இருந்ததுன்னா 4 லட்சம் கிலோமீட்டர். ஊரக பகுதிகளுக்கு மின் வசதியை ஏற்படுத்தி தருவது ஊரக மின்மயமாக்கல். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார்? கில்பர்ட் ஸ்லேட்டர். 1918 ஆண்டு கில்பர்ட் என்பவர் வெளியிட்ட புத்தகம் என்ன? புத்தகமானது தென்னிந்திய கிராமங்கள். தேவைக்கு அதிகமாக வேலையை பலர் செய்வது குறை வேலையின்மை என்று பெயர். ஸோ அடுத்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள். முக்கியமானது, வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி வறுமை ஒழிப்பு திட்டங்கள். ஸோ பாருங்க, இது திட்டங்களும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளும். 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலை வாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா
2010, பாரத் நிர்மான் யோஜனா 2005, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஊரக வேலையின்மை என்பது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 1 வெளிப்படையான வேலையின்மை, 2 மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை, 3 பருவகால வேலையின்மை. சரியா? ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு குறித்தது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டவும் உதவக்கூடியது தொழில்மயமாதல் எனப்படும். வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அது என்றும் டேஸ் என்றும், வெளியீடுகளை மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் நுகர்வோர் பண்டங்கள் என்றும், மற்றொன்று துறை மூலதன பண்டங்கள் நுகர்வோர் பண்டங்கள் துறை என்றும், மற்றொன்று மூலதன பண்டங்கள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்தை பிரபலமாக்கியவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல். சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படக்கூடியது சென்னை. மிக அதிகமான தானியங்கி தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமை இடமாக திகழக்கூடிய நகரம் எது? சென்னை நகரம். சுமை தூக்கும் வாகன முழு பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு தாயகமாக விளங்கும் மாநிலமானது தமிழ்நாடு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடியது கோயம்புத்தூர். மின்தறி அலகுகள் அதிக அளவில் இருப்பதால் மின்விசை தொழில் மிகவும் பிரபலமாகிய நகரங்கள் எதுனா ஈரோடு மற்றும் சேலம். ஈரோடு மற்றும் சேலம், இவை ரெண்டுமே விடை. அடுத்து பாருங்க, பிண்டல் ஆடை தயாரிக்கும் நிறுவனங்கள் தொகுப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் திருப்பூர். திருப்பூர் நாட்டின் பருத்தி பின்னல் ஆடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்களிப்பை கொண்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழும் இடமானது திருப்பூர். உலக சந்தையில உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக திகழக்கூடிய இடம் திருப்பூர். தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. உலகளாவிய தெற்கு நாடுகள். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக விளங்கக்கூடியது வேலூர் மாவட்டம். தீப்பெட்டி மற்றும் பட்டாசு உற்பத்தி சாலையில் புகழ்பெற்று விளங்கும் நகரம் சிவகாசி. வீட்டு அலங்கார பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக திகழ்வது கரூர். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்கள் எதுனா பவானி மற்றும் குமாரபாளையம். நாட்டின் மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழக்கூடியது சென்னை. மென்பொருள் உற்பத்தி சேவையில்
சிறந்த மையமாக திகழும் நகரங்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூர். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு 1971. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1970. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு 1965. 1965. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். ஸோ அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்ட ஆண்டு 1949. நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 2000. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1984. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? சென்னை தாம்பரத்தில் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு, அந்நிய செலாவணியை எட்டுவதற்கு, வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நிறுவப்பட்ட மையம் எது? மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி வரையறுக்கப்பட்ட ஆண்டு 1965. சிறு நிறுவனங்களுக்கு நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் தமிழ்நாடு சிறுதொழில் கழகம். ஸ்டார் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016 ஜனவரி 16. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது 2016 ஏப்ரல் 5. புதிய சிந்தனைகளுக்கும் வணிகவியல் முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் தொழில் முனைவோர் ஆவர். தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழிலை பெருக்குவதற்காக செயல்முறைகள் பெயர் தொழில் முனைவு. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல். தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை பெருக்குதல் இல்லை உருவாக்குதல், அதே மாதிரி வளங்களை உருவாக்குதல். ஸோ இது முதன்மையான நோக்கம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் என்பது பச்சை நிறுவனம் அமைப்பதற்கான குறைந்தபட்சம் 10 லட்சத்திற்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் சாதியினர் எஸ்சி அல்லது பட்டியல் பழங்குடியினர் எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குவதே இந்த திட்டத்தினுடைய நோக்கம். வேலையின் தன்மைக்கேற்ப சரியான ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவு கிடைக்க செய்யும் என்று கூறியவர் ஜே.சி. குமரப்பா. பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலமாகும்னா 11வது பெரிய மாநிலம். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு 6வது பெரிய மாநிலம். தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளுடன் எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக உள்ளதுன்னா 3வது பெரிய பொருளாதாரம்.
மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய இடமானது 2வது இடம். தலா வருமானம், முதலீடு, நேரடி அந்நிய முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாட்டினுடைய இடமானது 3வது இடம். மனித வளர்ச்சி குறியீடு ஜிடிபி, மனித வளர்ச்சி குறியீடு தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? 3வது இடம். மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? 3வது இடம். தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதல் இடம். மூலதன முதலீடு, மொத்த தொழில்துறை உற்பத்தி, இதில் 3வது இடம். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்பு, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டினுடைய இடமானது 3வது இடம். உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தில் அதிகமுள்ள மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ள மாநிலம் கேரளா. சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் 3வது இடம். தமிழகத்தில் பச்சிலை குழந்தை இறப்பு விகிதம் 14. மொத்த தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகள் 17. தமிழகத்தில் கிணற்று பாசனம் எத்தனை சதவிகிதமாக உள்ளது? 56%. தமிழகத்தில் உள்ள சுரங்க திட்டங்களில் முன்னோடி திட்டமாக விளங்கக்கூடியது என்எல்சி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம். தமிழ்நாட்டில் மாங்கனீசு சுரங்கம் எங்கு உள்ளது? சேலத்தில். பாக்சைட் சுரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள இடம் ஏற்காடு. இரும்பு தாது சுரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள இடம் கஞ்சமலை. மாலிப்பட்டினம் என்னும் ரசாயன தாது இந்தியாவிலேயே டேஸ் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது. மாலிப்டினம் என்னும் ரசாயன தாது மதுரை மாவட்டம் கரடிக்குட்டம் ஊரில் கிடைக்கிறது. இந்திய மாநிலங்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 12வது இடம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடர்த்தியில் தேசிய சராசரி 382. தேசிய சராசரி மக்கள் தொகை அடர்த்தியில் தேசிய சராசரி 382. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555. இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5. தமிழ்நாட்டில் நகரமயமாதலின் சராசரி அளவு 48.4%. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் தமிழகம் 6% கொண்டுள்ளது. பெண்களின் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிப்பது சமச்சீர் பாலின விகிதம் எனப்படும். தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 999. பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் கேரளா. இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் 67.9 ஆண்டுகள். நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது
எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகும்னா குவைத். வாங்கும் சக்தியின் அடிப்படையில் எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது? ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள். தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறையை முதலிடத்தில் உள்ளது? சேவைத்துறை. தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை இரண்டாம் இடத்தில் உள்ளதுன்னா தொழில்துறை. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2200. இந்தியாவின் தனிநபர் வருமானம் 1670. தமிழ்நாட்டில் அடுத்த வினா பாருங்க. வினாயன் 113. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலம் உள்ளதுன்னா 7. தமிழகம் உதிரி பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 3வது இடம். நெல் உற்பத்தியில் 2ஆம் இடம். தோட்டக்கலை பயிர் வாழை தேங்காய் இந்த உற்பத்தியில் தமிழகம் முதலிடம். தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதில் பாருங்க, தோட்டக்கலை பயிர் வாழை தேங்காயில் முதலிடம். ரப்பர் உற்பத்தியில் 2ஆம் இடம். கரும்பு உற்பத்தியில் 4வது இடம். மிளகு உற்பத்தியில் 3ஆம் இடம். ஸோ இதை அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. உணவு தானியங்கள் மற்றும் பிற தானியங்களின் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா முதல் இடத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய், நெய் ஆகியவற்றில் 2ஆம் இடத்தையும், கரும்பு, சூரியகாந்தி, சோளம் இதில் 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்தியாவில் மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுவது சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது சென்னை. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் கரூர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களில் ஒன்றாக செயல்படக்கூடியது கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம். எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம். தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் தமிழ்நாடு. இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. பின்னல் ஆடைகளின் நகரம் திருப்பூர். தென் இந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ள மாவட்டம் ஈரோடு மாவட்டம். மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எத்தனை இடத்தை பெற்றுள்ளதுன்னா 2வது இடத்தை பெற்றுள்ளது. முதல் இடத்தை ஆந்திர பிரதேஷ் பெற்றுள்ளது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்ட நகரம் சிவகாசி. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான சாயில் தமிழகத்தில் எங்கு உள்ளதுன்னா சேலத்தில் உள்ளது. காற்றழுத்த விசை குழாய் நகரம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. எந்த சட்டத்தின்படி குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன? MSMED 2006.
6. கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக விளங்குவது முப்பந்தல் காற்றாலை மையம். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்கக்கூடியது தமிழ்நாடு. சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுவது தென் தமிழகம். உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கையில் விகிதத்தில் முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடியது தமிழ்நாடு. தமிழ்நாடு எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளதுன்னா 3 அடுக்கு. இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடியது மகாராஷ்டிரா. தங்க நாற்கர திட்டம் முனையமாக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னை விமான நிலையம். கண்டெய்னர் கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் சென்னை துறைமுகம். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முதன்மை புகலிடமாக விளங்கக்கூடியது தமிழ்நாடு. தேசிய அளவில் வேலை வாய்ப்பின்மை அளவின் சராசரி 50 உள்ளது. தேசிய அளவில் தமிழ்நாடு வேலை வாய்ப்பின்மையால் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா 22வது இடம். தனிநபர் வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? முக்கியமான வினா. தனிநபர் வருமானம் = மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பை மாநில மக்கள் தொகை. சரியா? ஸோ மொத்தம் இந்த பகுதியில் 153 வினாக்களானது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 153 வினாக்களுக்கு விடையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் நியூ டாபிக்ங்கிறதுனால இதிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லா பகுதிக்கும் ஒன்லைனர் ப்ராக்டிஸ், அதிலிருந்து கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கான பணிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறோம். இந்த 40 நாட்களை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.